அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியிலிருந்து, அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருபவானின் சஞ்சாரம். ராசியிலே சனி செவ்வாய் சேர்க்கை, அது வேற விஷயம். ஆனா ராசியாதிபதி கொஞ்சம் தெளிவா இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஆனா ராசியில சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது நிச்சயம் 2/9க்கு நல்லது இல்லை. குடும்ப வாழ்க்கை நிச்சயம் சீர்குலையும். தந்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார். தந்தை வழி சொத்துக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இல்லாட்டி நீங்களே சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி அமைப்புகள். சனி செவ்வாயோட தொடர்பே சொத்து பிரிவினை தான். ஏன்னா பூமிகாரகன் சனியோட சேர்ற அமைப்பு வரும்போது சொத்து அழியணும் அப்படிங்கிறது அமைப்பு. பிரியணுங்கிறதோட அழியணும், அதுல ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறது. ஸோ நீங்க இந்த காலகட்டத்துல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கு ரியல் எஸ்டேட் பார்ட்டிகளா இருந்தா தயவு செஞ்சு கொஞ்ச நாளுக்கு அந்த பொழப்பே தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் பூமி காரகன் சனியோட அழிவு கிரகத்தோட சேர்றார். ஸோ இந்த நேரத்துல ரியல் எஸ்டேட்ல பணம் போடுறவங்களுக்குலாம் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் தான் தருமையுடைய முன்னேற்றத்தை தரும் உறுதியா சொல்லவே முடியாது. செவ்வாய் ஆட்சிக்கு வந்துடட்டும், அந்த பக்கம் வந்துடட்டும், மீனத்துக்கு இங்கிட்டு வந்துடட்டும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் எல்லாம். அதுவரையும் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் தான் ஓட்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு லேண்டையும் போய் வாங்க வேண்டாம் மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு ஆலோசனையும் யார்ட்டையும், இப்போ நான் கூட ஆலோசனை தான் சொல்றேன், என் ஆலோசனை கூட நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஓப்பனாவே பேசிடுறேன் இங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி தான் ஆலோசனை சொல்ற ஆலோசகர். அதாவது நான் என்ன மாதிரி பல பேர் யாரெல்லாம் உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்களோ அவங்களோட இடம் 9ஆம் இடம். அப்ப அவங்க இந்த நேரத்துல உங்க நல்லதுக்கு ஆலோசனை சொன்னால் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படிங்கும் போது எங்க ஆலோசனை கூட உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? சனி செவ்வாய் சேர்க்கை சகோதர சகோதரிகள் ஒற்றுமையை சீர்குலைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையை சீர்குலைக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. இதோட சூரியன் புதன் சேர்றதுனால கொஞ்சம் கூட எதையும் புரிஞ்சுக்காம மிருகத்தனமா அரக்கத்தனமா நடந்துக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதியோட செவ்வாய் சேர்றதுங்கிறது சுத்தமா நல்லதுக்கே இல்லை. அது மிகப்பெரிய எல்லையற்ற துணிச்சல், அவன் எல்லாம் செஞ்சு புடலாம், எல்லாம் பண்ணி புடலாங்கிற எண்ணத்தை கொடுத்து பெரிய தவறான வழிகளில் கொண்டு போய் விட்டுரும். இதை அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த மாதிரி பயன்படுத்தும்.
குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் முட்டாய புடுங்கும். இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புல, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கும் போதுல அது தேவையில்லாத நீங்க தான் பெரிய இவங்கிற மாதிரி இந்த பெரிய மைனர் மாதிரி எல்லாம் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள அமைப்புகளை கொடுக்கும். 30 தாண்டும் போதுல அதுக்கு ஏற்றாப்புல சூழ்நிலைகள்ல புடுங்கும். மொத்தத்துல புடுங்குற தன்மை அதிகமாயிரும். அந்தந்த வயசுக்கு ஏற்றாப்புல எது தேவையோ அதை புடுங்கிக்கணும். அதுவும் அடிச்சு புடுங்கிக்கணும். செவ்வாய் சன்னாவே அடிச்சு புடுங்குறது. அடிச்சு பிடிக்கணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வரும். ரொம்ப நிதானமும் தேவை, ரொம்ப கவனமும் தேவை. அவசரப்படவே கூடாது எதுலையும். அப்படி அவசரப்பட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பெரிய லெவல்ல இன்னைக்கு உங்கள்கிட்ட பலம் இருக்கு, உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, அதனால அடிச்சு பண்ணுவீங்க. நாளைக்கு இதே சனி செவ்வாய் அமைப்பு வேற எந்த ராசிக்கும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். ஒவ்வொரு வாட்டியும் சனி பயிற்சி ஆகும்போது 2 வாட்டி சனி செவ்வாய் சேர்த்து அந்த ராசியில வரும். அந்த ராசி வர வரையும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு அவங்க அடிச்சு புடுங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அடிச்சு புடுங்கிருந்தா நீங்க கேட்காமே உங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்க வாங்கிக்குவாங்க. வாயை திறந்து இவங்களால பேசக்கூட முடியாது. உங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதான் சனி செவ்வாயோட சேர்க்கையோட உக்ரமும் அமைதியும் சம்பந்தப்பட்ட அமைப்பு. குருவோட இடமா இன்னைக்கு நீங்க அடிச்சு புடுங்குனீங்கன்னா நாளைக்கு அவங்க அமைதியா இருந்து வாங்கிக்குவாங்க. நேத்து யாராவது உங்கள்கிட்ட அடிச்சு புடுங்கியிருந்தா இன்னைக்கு அவங்கள்ட்ட பட் இப்ப வாங்க மாட்டீங்க. சனி உள்ள வரும்போதிலே வாங்கியிருப்பீங்க. அதுக்கான அமைப்பு அவங்களோட வறுமையை பயன்படுத்தி நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சனி உள்ள வரும்போதிலே நீங்க வந்திருப்பீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பிளஸ்ன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டு. எந்த பிரச்சனையும் இல்லை. அது மூலியமா சௌக்கிய சௌகரியத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வாகனத்துல போகணும், பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு கூட கார்ல போகணும், பிராண்டா போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதை மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மைனஸ் செய்யக்கூடிய மற்ற எந்த பிளஸும் இல்லை. ஆடம்பரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவுகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். பெண்களால் மனவேதனையும் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு சிறிது சங்கடம் போகும். காரணம் என்ன? சனி செவ்வாய் சேர்க்கையினாவே அதுதான். சூரியனும் சனியும் சேரும் போதுல நிறைய பாதிப்புகளை கொடுத்தாலும் அதுல இருந்தா தாண்டி பிரச்சனையை தாண்டி வந்துடலாம். இந்த இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு பெரிய சிக்கல்ல இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிச்சயம் பல பிரச்சனைகள் வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. கவனமாக இல்லாட்டி பல பிரச்சனைகள் உங்களுக்குத்தான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிக்காது. முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க. அந்த விளக்கு போடுறதுனாலே உங்களுக்கு சகல தோஷமும் நிவர்த்தியாகி நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற பேரு 4 பேர் சொல்ல நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எதுவும் பெரிய ஃபால்ட் நடக்காது. சரிங்களா? இது அனைத்துக்கும் காரணம் யாருன்னா லக்ன ராசியில இருக்க சனி செவ்வாய் இல்லை. 4ஆம் இடத்துல குரு தெளிவாயிட்டாரு. அதனாலே நீங்க எல்லாத்தையும் நான் சொல்லாமே நீங்க செஞ்சிருவீங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் ஏதேனும் பாதிப்பு, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கு உங்களால் ஏதாவது பாதிப்பு, அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களால் பாதிப்பு, தாயாருக்கு உங்களால் பாதிப்பு, மூத்த சகோதரர்களுக்கு உங்களால் பாதிப்பு, தொழில பாதிப்பு. இந்த பாதிப்பு அனைத்தும் நீங்க தான் மற்றவங்களுக்கு பண்ணுவீங்க. சொத்துல பாதிப்பு, தாயாருக்கு பாதிப்பு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பு, தொழில பாதிப்பு. இந்த அனைத்து பாதிப்புகளையுமே நீங்க பிறருக்கு செய்வீங்க. அவங்க உங்களுக்கு செய்வாங்கிறத நீங்க பிறருக்கு செய்யற சூழ்நிலை வந்து யாரோ ஒருத்தர் உங்களால அவஸ்தப்பட போறாங்க, இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நடக்குது. சனி செவ்வாய் முடிகிற வரை முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை கொண்டு போய் கோயில்ல இருக்கிற விளக்குல ஊத்துங்க. அந்த அந்த விளக்கு எரிய எரிய உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இந்த பாதிப்புகள் எதுவுமே வராது, உங்களை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். செவ்வாய் சனி தான் பிரஷர் வியாதியையும் குறிக்கும். செவ்வாய் சனி தான் ரத்தம் அசுத்தமாகறதையும் குறிக்கும். செவ்வாய் சனி தான் எலும்பு உடைகிறதையும் குறிக்கும். செவ்வாய் சனி தான் பல்லு உடைகிறதையும் குறிக்கும். ஸோ இந்த அமைப்புகள்ல ஏதேனும் ஒரு விஷயத்துல நீங்க மாட்டுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த நேரத்துல என்னன்னா செவ்வாய் சனியோட சேரும்போது செவ்வாய்க்கு பாதிப்பு, சனிக்கு பெரிய லெவல்ல பாதிக்காது. சனியே தோஷத்தை கொடுக்குற கிரகம் தான். அதை எதுவும் அதை அசைக்கிற அளவுக்கு எந்த ஒரு கிரகமும் வராது. அதை அசைக்கணும்னா கேது தான் உள்ள வரும்.
கேது வந்தா மட்டும்தான் சனி அமைதியா இருக்கும். மற்றபடி எந்த கிரகம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கிரகம் சனி. அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும், முருகன் கோயில்ல போய் அந்த சனிக்குரிய காரகமான எள்ளுங்கிறது நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெயை ஊத்தி ஊத்தி எரிய விட அந்த தோஷங்கள் சுத்தமா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு பரிகாரம் மட்டும்தான் சொல்றேன், வேற எதுவுமே சொல்லலை. வேற ஏன்னா நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருப்பீங்கன்னு தெரியாது. இந்த சேர்க்கை உங்களுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கும். அதாவது உங்களால் பலருக்கு பாதிப்பை உருவாக்கும். உங்களால ஒரு கூட்டமா இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களால் பலருக்கு பாதிப்பு. கூட்டமா இல்லாம தனியா இருந்து நான் என் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளுக்கு பாதிப்பு. உங்களுக்கு பாதுகாக்க வர்றவங்களுக்கு நீங்க அடிப்பீங்க. அதாவது உங்க கூட உங்களுக்கு பாடி கார்டா வராங்கன்னா அவங்களை அடிக்கக்கூடாது, காப்பாற்றணும். நீங்களே அடிச்சீங்கன்னா அப்புறம் பாடி கார்டு உங்களுக்கு காப்பாற்றுவானா? பாட்டுக்கு நீ அடி வாங்க நான் வேடிக்கை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மாட்டுவீங்க. குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பேரழிவை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்க தான். அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை இதெல்லாம் எக்கச்சக்கமா நடக்கும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வாலண்டியரா போய் மாற்றுறது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அடிபுடி தகராறுல கொண்டு போய் விடுறது. நீங்க சின்ன பிரச்சனை பண்ணாலும் அதை அடிபுடி தகராறுல கொண்டு போய் விடும். எதிர்த்தவங்க க்ளோஸ், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா சின்ன பிரச்சனை கூட பெரிய அடிபுடி தகராறுல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்துக்கு வருவாரு. அதுவும் எப்பன்னா ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலத்துக்கு வராருங்கிறதுனால உங்களுக்கு சாதகமான தன்மையை சொல்ற மாதிரி இல்லை. ஆடம்பரமா செலவு பண்றேங்கிற பேர்ல ஏப்ரல் 19க்கு அப்புறம் நிறைய செலவு பண்ண போறதும் நீங்க தான். அதே மாதிரி அந்த செலவு பண்ணது ஏன்டா செலவு பண்ணணும்னு வருத்தப்பட போறதும் நீங்க தான். தந்தைக்கு மருத்துவ செலவு நடக்கும். அதே மாதிரி கையில இருக்கிற பணமெல்லாம் செலவாகுங்கிற அமைப்பு எல்லாமே பூஜ்ஜியமாகிற அமைப்பும் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னாலும் அது பின்னாடி சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிராஜினிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.